செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேமரில் போன பாட்டில் நீங்கள் அப்படியே அழுதுட்டு ஓடிருப்பீங்க. அப்போ தான் உள்ளே வந்து ஆரம்பம் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்ருக்க கைராவை பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நடிக்காத, உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கைரா சம்மந்தமே இல்லாமல் ஆரம்ப கத்துறா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏய், என்னாச்சு, எதுக்குப்பா நீ என்ன கத்துற அப்படின்னு. அப்போ நடந்ததெல்லாம் கைரா சொல்லி, நீ இதைத்தான் நான் சர்ப்ரைஸ்ன்னு இது சொன்னேன் அப்படி சொல்லி கடுப்பாகி கேட்குறா. ஏய், நான் இதை சொல்லலை, எனக்கே இது ஷாக்கிங்காக இருக்குது. நான் சொன்ன சர்ப்ரைஸ் ஹீராவுக்கு கிடைக்கிற அவார்டு. செமிஃபைனலுக்கே அவளுக்கு அவார்டு கிடைக்கிது. ஃபைனலில் வின் பண்ணால் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணுவாள். அதை தான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே அப்படியே கீழே ஜேகே இறங்கி வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு திமிரிட்டு இருக்கான். இப்போ சூசியான ஒரு பக்கம் கையை பிடிச்சிக்கிறா. அவங்க அப்பா அப்படியே வந்து எல்லாருமோடையும் சிரிச்சுட்டு மூஞ்ச வச்சுட்டு, பட் தயாங்க பார்த்து அப்படியே கொடூரமாக சொன்னது புரியல. இங்கேருந்து நீ நகரக்கூட கூடாது, இங்கே இரு. இப்போது அதனால தான் உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைனல் முடிகிற வரைக்கும் என்ன ஆட்டம் போடணுமோ போட்டுக்கோ. ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கும் சூசியானுக்கும் மேரேஜ். அதுக்கப்புறம் நீ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். ஒழுங்கா அவங்க பிஸ்னஸையும் நம்ம பிஸ்னஸையும் சேர்த்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஜேகே ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கான். அப்படியே அவங்க அப்பா இல்லை, என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுறதுக்கு நான் ஒன்றும் ஆள் இல்லை. இப்போ கூட உங்களோட மரியாதை தன்னை பேர் முன்னாடி கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இப்போ வரைக்கும் அமைதியாக நின்றுட்டுருக்கேன். என்கிட்ட இவ்வளோ நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணதுலேயே எனக்கு இஷ்டம் இல்லை. இதில் மேரேஜ், அது எனக்கு மேரேஜ்னு நடந்தா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவள் தான் என் காதலி, என் மனைவி, எல்லாமே அவள் தான். அவளை தாண்டி எவ்வளையும் அந்த இடத்துல நான் வச்சு பார்க்க மாட்டேன். இப்போ வரைக்கும் உங்கள் மரியாதைக்காக தான் இங்கே நின்றுட்டுருக்க, ஒழுங்காக விலகி வழிவிடுங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அவங்க அப்பாவோ, அதெல்லாம் ஓகே தான், நான் சொன்னதெல்லாம் நீ மறந்துட்ட போல். இப்போ என்னமோ போகிறேன்னு துடிக்கிற. இங்கே இருக்க பிளேயர்ஸை பார்த்தில்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த கேம் தான் உயிர் மூச்சு. நீ மட்டும் போனனா நான் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்புறம் உங்கள் கேம் சென்டரே இல்லாமல் போயிடும். இந்த பிளேயர்ஸோட லைஃப்லாம் அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போது ஜேகேவோ அப்படியே அவரை பார்த்துட்டு, என்ன நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் பயந்துட்டு தலையாட்டுற ஜேகே நான் இல்லை. என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கவும் முடியாது. என்னை மீறி தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யணும். இப்போ வரைக்கும் இங்கே அமைதியாக நிற்கிறீங்கனால நீங்கள் எது சொன்னாலும் கேட்பேன்னு நினச்சிட்டிங்களா? என்னோடய பிளேயர்ஸ் ஒருத்தருக்கு உங்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் உங்கள் பையனான ஜேகே என்னோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ வரைக்கும் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன், ஒழுங்காக வழி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாயி ஜேகே அப்படியே கீழே இறங்கி வரான். பட் அதுக்குள்ளே சுகா நீங்கள் போனதை பார்த்துட்டு அவனால் முடியல, கட்டி அணைச்சி ஆறுதல் பண்ண தான் முடியல, அட்லீஸ்ட் போகிற பின்னாடியாச்சும் போகலான்னு உங்கள் பின்னாடியே சுகா வெளியாயிருப்பான். ஜேகேவோ கீழே இறங்கி ஓடி வரதை பார்த்துட்டு ஜின்னும் ஆரம்போ ஜேகேவை பிடிக்கிறாங்க. ஜேகே, என்னை விடுங்கடா, அவள் போகிறா, நான் போகணும், இப்போயே போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னாதான், இல்லைன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். நான் ஏதோ நினச்சேன், ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜின்னப்பா, ஜேகே காம் டவுன். இப்போ நீ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத, ஆல்ரெடி எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அப்படி, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க, ஆமாடா, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. இப்போது நீ அவசரப்பட்டு போடணுன்னு வச்சுக்கேன், இங்கே இருக்கிறவங்கள பார்த்தல எத்தனை பேர் உன்னையே தான் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெளியில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போது அவளுக்கு உள்ளே நடந்ததை விட இப்போ நீ வெளியில் போனால் அவள் பின்னாடி அதுவும் போனதை பார்த்தாங்கன்னா எல்லாமே ஹீராவை பற்றி தான் தப்பாக எழுதுவானுங்க. அதை ஹீரா தாங்குவாளாடா? இப்போ தான் அவளே கொரியாவில் வந்து அவளுக்கு அவள் மேலே நம்பிக்கை இல்லாத மக்களை அவள் பக்கம் திருப்பி நல்ல பேர் வாங்கியிருக்கா. இப்போ திரும்பவும் என்கேஜ்மெண்ட் ஆன ஜேகேவோட ஹீராவுக்கு தொடர்புன்னு ஏதோ ஒரு தப்பாக எழுதினாலும் அவளால் அதை தாங்க முடியாது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ ஜேகே, நீ அவகிட்ட இதை பற்றி பேசணும், எனக்கு புரியுது, பட் அதுக்கான நேரம் இது இல்லை, கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு ஜினோப்பா ஜேகேவை அமைதி பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஜேகேவால் முடியல. ஜேகேக்கு அழுகையாக வருது. என்னால் முடியல, எனக்கு அவளை பார்க்கணும், எனக்கு எல்லாமே அவகிட்ட சொல்லணும், அது வரைக்கும் என்னால் சும்மா இருக்க முடியாது. என்னை பற்றி அவள் என்ன நினச்சிட்ருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ அப்படின்னு சொல்லி இங்கே ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கான். இங்கே வெளியே வந்த நீங்களும்
எங்கே போகிறோன்னு தெரியாமல் அப்படியே கால் போன போக்கில் நடந்து வரீங்க. அங்கே ஒரு பார்க் இருக்குது, அதுக்குள்ளே போய் பூந்துடுறீங்க. உங்கள் பின்னாடியே சுகா உங்களுக்கே தெரியாமல் பொறுமையாக உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். அவனால் உங்களை விட்டுட்டு போகவும் முடியல, உங்களை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் பண்ணவும் முடியல. அவனுக்கு தெரியும் ஜேகே உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு. பட் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான், எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே குழப்பத்துலேயே உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். நீங்களும் அப்படியே போய் அந்த அங்கே இருக்கிற இடத்த அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்க்கில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, அதில் போய் உக்காந்துக்கிறீங்க. உக்காந்துட்டு அப்படியே அங்கே உள்ள நிலாவையும் பார்த்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதை அப்படியே சுகாவும் உங்கள் பின்னாடியே உங்களுக்கே தெரியாமல் நின்று என்ன தான் பண்ணுறீங்கன்னா அவனும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஏன் ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படி நடக்குது? நான் யாரை விரும்புகிறேனோ அவங்கெல்லாம் என் கூடவே இருக்க மாட்டாங்களா? அறியாத வயசில் தெரியாமல் லவ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சு நல்லா இவனை எவ்வளோ என் உயிருக்கு மேலே லவ் பண்ணேன். ஆனால் இப்போ இவர் எனக்குன்னு இல்லையா? எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு இந்த சுகாவால் முடியல, நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். நீங்களோ யார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே சுகா நிற்காத பார்த்தோம். நீங்கள் அழுதுட்டு இருந்த டக்குன்னு உங்கள் கண்ணை தொடச்சிட்டு சுகா நீ எப்போ வந்த, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேட்குறீங்க. சுகா உங்களே பார்த்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு அழணும்னு தோணுனா அழு, மனசில் எதையும் வச்சிட்டு இருக்காத, எல்லாத்தையும் வெளியில் காட்டிடு. அழுதினா உனக்கு பாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு இன்னும் அழுக வருது. அப்படியே நீங்கள் சுகா பக்கத்தில் அப்படியே உட்காந்து அழுகிறீங்க. குளிங்க நீங்கள் அழுகிறத பார்த்து சுகா உங்கள் ஷோல்டரில் கை வச்சு இன்னும் கொஞ்சம் உங்களை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறான். அவன் அப்படி பண்ணவும் உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே அவன் மேலேயே சாஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுங்க. நல்லா அழுகிறீங்க. சுகா அவங்க பின்னாடி அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கான். ஓகே ஓகே காம் டவுன் அப்படிங்கிற மாதிரி தடவிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே அழுது ஒரு வழியாக காம் டவுன் ஆகிட்டு அப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள் சுகாவை ஹக் பண்ண மாதிரி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு சுகா விட்டு தள்ளி உட்காந்துட்டு அது அது சாரி சாரி வேணும்னு பண்ணலை, எமோஷ்னலாக அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சுகாவோ பரவாயில்ல அப்படி சொல்கிறீங்க. சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அட நானும் நீயும் ஃப்ரெண்ட் தானே, அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது இப்படிலாம் பேசுகிறது சுகாவா? இவன் யாருக்கும் ஆறுதல் சொல்லி என்ன பக்கத்தில் உட்காந்து இப்படி அமைதியாக பேசி கூட நம்ம பார்த்தது இல்லையே, இவன் நமக்கு ஆறுதல் சொல்கிறானா? என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. பட் சுகாவோ ஏன்டி என் மேலே செஞ்சதுக்கெல்லாம் சாரி சொல்லணுமா? நீ எப்போவுமே அழாமல் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கணுன்னு உன்னை அணுவாக பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்டி, என்கிட்ட போய் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். நீங்களோ அப்படியே கண்ணை தொடச்சிட்டு எழுந்து நிற்கவும் சுகா அவங்களே பார்த்துட்டு என்ன இப்போது நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நீங்களோ ஐ எம் ஆல்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு நடக்கிறீங்க. அப்போ பின்னாடியே சுகா வரான். அப்போ சுகாவோ உன்கிட்ட இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத, ஆனால் சொல்லணும், இது என் கடமை அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் என்ன அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேகேவுக்கு தெரிஞ்சு இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கோன்னு தோணலை, எதுக்கும் நீ ஜேகே கிட்ட இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுகா சொல்கிறான். அப்போ நீங்களும் அப்படியே சுகா பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இனி நான் பேச என்ன இருக்குது, அவருக்கு தெரிஞ்சதோ தெரியாமலோ பட் அவருக்கு ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனி நான் அதை பற்றி பேசுகிறது சரியாக இருக்காது. அதுவும் இல்லாமல் எனக்கு ஜேகே மேலே கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லை. எப்படி இருக்கும், ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே, நான் தான் அவரை லவ் பண்ணுறேன்னு அப்போலேருந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாத போது நான் அவரை குறை சொல்லலாம் போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவோ இதை கேட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். நீங்கள் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்கிறீங்க. உங்கள் பின்னாடி அப்படியே சுகாவும் சைலண்ட்டாக வந்துட்டுருக்கான். எங்கே ஜேகேவோ இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து பிடிச்சி கேம் சென்டருக்கு எல்லாரோடையும் வந்திருப்பான். வந்தவனும் கேம் சென்டர் ஃபுல்லாக உங்களை அப்படியே தேடுறான். கைரா, ஜிமின், ஜேஹோப்னு எல்லாருமே அவங்க பேர் சொல்லி ஹீரா ஹீரா அப்படின்னு சொல்லி கத்தி எல்லாம் ஃபுல்லாக தேடுறாங்க. அவங்களோட டாக் ஜெர்ரி ஆல்சோ அவங்களையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போ எல்லாருமே
என்ன இவ்வளோ காணோன்னு கைரா ஃபோன் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் நீங்களோ எதையுமே அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ கைராவோ சின்ன பார்த்து நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவுக்கு இங்கே ஒன்றுமே சொல்ல முடியல. ஜேகே முழிச்சிட்டு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். ஜின் ஏன்டா அப்படி இல்லை என் மேலே இருக்க கோவத்தில் ராத்திரியில் எங்கே போனான்னு தெரியல, அவளுக்கு ஏதாவது தப்பாக நடந்திருக்குமோன்னு இந்த ஆரோன் ஏதாவது இந்த டைத்தை யூஸ் பண்ணி ஏதாவது தப்பாக நடந்துருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஜேகே புலம்புறான். அப்போது ஜிமின் டக்குன்னு ஆமாம் எங்கே இந்த சுகா ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் எல்லோரும் சுகாவே தேடுறாங்க. ஆமாம் இல்லை சுகாவும் காணோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜேஹோப்போ எனக்கு தெரிஞ்சு அவன் ஹீரா கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜேஹோப்பை பார்க்கும்போது அவன் ஹீரா கூட தான் இருப்பான். ஓ அப்போ சுகா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜேகே கொஞ்சம் அமைதியாகிறான். அப்போது கேம் சென்டர் கேட்டு லாக் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் சுகாவும் தான் உள்ளே வந்துட்டுருக்கீங்க. பார்த்தோன்னா ஜேகேக்கு போன உயிர் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. ஜேகே கடன்னு ஓடி வரான். நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் முன்னாடி வந்துட்டு ஹே ஹீரா எங்கே போன நீ, உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா, நான் கொஞ்ச நேரத்தில் பதறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்களோ அதான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கா முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறான்ட்டு திருப்பி குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு ஏய் எங்கே போன நீ, உன்னை நான் எவ்வளோ நேரம் தேடினேன், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போகிற, இந்த மாதிரி நைட் டயத்தில் தனியாக போகிற தப்பு அப்படி இப்படின்னு ஜேகே பாட்டுக்கு பேசிட்டு போகிறான். நீங்களோ ஜேகே கையையும் உங்கள் கையும் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகேவை அப்படியே பார்த்து கோச் கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஒன்றுமே புரியாமல் பார்க்குறான். நீங்களும் கோச் இந்த மாதிரி என் கையை இனிமேல் பிடிக்கிறவள் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, உங்களோட ஃபியான்சி இதை பார்த்தாங்கன்னா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கும் என்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க, ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க கோச் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு அப்படி தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு. எது கோச்சுன்னு இழிச்சிட்டு என் பின்னாடி எப்படா லவ்வாக சொல்வேன்னு சுற்றிக்கிட்டு இருந்த ஹீராவா இது, ஏன் நான் கிடைக்க மாட்டேனான்னு ஏங்கினவ போய் இப்போது என்னை வேணான்னு இவ்வளோ முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே உங்கள் கையை மெதுவாக விடுறான். நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போ ஜேகேவோ ஹீரா 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன சொன்ன ஃபியான்சியா, அந்த சூசியான் என்னோடய ஃபியான்சியா, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணுன்னு தான் நீயும் ஆசைப்படுறியோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ நீங்களோ என்ன சொல்கிறீங்க, இது உங்கள் பர்சனல், அதை பற்றி நான் எதுவும் கேட்க விரும்பலை அப்படி சொல்லிட்டு நகர போகிறீங்க. என்னடி நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்னு உங்கள் 2 ஷோல்டரையும் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறீங்க. என்ன என்கிட்ட என்ன சொன்ன நீ, நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் என் காதலை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி வசனமெல்லாம் பேசினேடி, அப்போது அதெல்லாம் பொய்யா சொல்லு பொய்யா அப்படின்னு சொல்லி உங்கள் ஷோல்டரை போட்டு உழுக்கிறான். நீங்களோ அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு தைரியத்தை வர வச்சுட்டு கோச் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களே பார்க்குறான். நீங்கள் அவன் கண்ணை நேருக்கு நேராக பார்த்து அப்படியே ஆமாம் சொன்னேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்காக காத்திருப்பேன், உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், சுற்றி வந்தேன், நான் அது மட்டுமா சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் ஜேகே அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்களோ நான் இன்னொன்று சொன்னல உங்கள் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வர்ற வரைக்கும் அப்படின்னு, ஸோ உங்கள் லைஃப்பில் இன்னொருத்தங்க வந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை, உங்களோட லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக இருங்க, இனிமேல் உங்களுக்கு நடுவில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்டு ஜேகேக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்படி நீங்கள் அப்படியே நகர்ந்து போகிறீங்க. அதனால் அப்படியே முடியல. ஜேகே மறுபடியும் உங்கள் குறுக்க வந்து நிற்கிறான். இங்கே பார், இந்த என்கேஜ்மெண்ட்டை வச்சுலாம் நீ எதையும் முடிவு பண்ணாத, எனக்கு அந்த சூசியன் மேலாம் லவ்லாம் இல்லை, இந்த என்கேஜ்மெண்ட்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே மெதுவாக அவனை பார்த்துட்டு கோச் இங்கே பாருங்கள், நான் இந்தியன் பொண்ணு, இந்தியன் கலாச்சாரப்படி வளர்ந்தவ, எங்கள் கலாச்சாரத்தில் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களோடதெல்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு கீழ்த்தரமான பொண்ணு நான் இல்லை. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணலைன்னாலும் உங்களுக்கு சூசியானுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனிமேல் உங்களை உறவுக்குள்ளே நான் எப்பவும் குறுக்க வரமாட்டேன்,
ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அப்படியே ஸ்டெப்ஸுக்கு போகிறீங்க. ஜேகேவாலா இதை தாங்கிக்கவே முடியல. இவ என்ன லூஸ் மாதிரி என்னென்னமோ வளரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் கையை பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜேகேவோ உங்களை பார்த்து, ஏய் இங்கே பார், புரிஞ்சுக்கோடி, என்னை அவாய்ட் பண்ணாத, என்னால் அதை தாங்க கூட முடியல. இங்கே பாரு, சூசியானோட நடந்தது என்கேஜ்மெண்ட்டே இல்லை, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, உனக்கு நிறைய விஷயம் நான் சொல்லணும், நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, இந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அவன் கையை அப்படியே தூக்கி அவன்கிட்டே காட்டுங்க. பாருங்கள் கோச், உங்களுக்கும் சூசியானுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சு, அதுக்கான சாட்சி இதுதான். இனிமேவும் இந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காம போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நான் கத்தி விட்டு நீங்கள் குடுகுடுன்னு அங்கேருந்து அங்கே நிற்காமல் ஓடிடுறீங்க. ஜேகேக்கு இப்போ என்ன சொல்கிறதில்ல. அப்படியே அவன் கையை பார்க்குறான். அந்த விரல மோதிரத்தை பார்த்தது அவனுக்கு கோவமாக வருது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி விட்டேறிறான். இங்கே எல்லாருமே அவனைவே தான் பார்த்துட்ருக்காங்க, இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ டக்குன்னு ஜேகேவும் அவனோட ரூம்குள்ளே ஓடிடுறான். எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜின்னோப்பா திரும்பவும் ஜேகேவை பக்கத்துக்கு அவனோட ரூம்குள்ளே போகிறாரு. ஜேகே உள்ளே வந்தவனும் அவனோட மொபைலில் அவங்க ஃபோட்டோ இருக்குது, அதையே பார்த்துக்கிட்டே அப்படியே அவன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். அதில் அவன் உங்களுக்காக வாங்கின ரிங் இருக்குது, அதையும் எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ சின்னப்பா உள்ளே வந்து வரும். ஜேகே ஷோல்டரில் கை வைக்கிறாரு. அப்போ அப்படியே ஜேகே திரும்பி பார்த்துட்டு அழுகையாக வருதவனுக்கு அழுதுகிட்டே அப்படியே பேசுகிறான். எப்படி இவளால் இப்படி பேச முடிஞ்சிச்சு? எனக்கு இவ தான் என் லைஃப், இனிமேல் இவ தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு நாள் என் லைஃபே மாறி போயிடுச்சுல. இன்றைக்கி நடந்ததெல்லாம் நிஜமாக கனவான்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் எனக்காகவே இங்கே இருக்கேன், நான் சொல்கிற வரைக்கும் என்னை அக்செப்ட் பண்ணிக்க வைக்காமல் விடமாட்டேன்லாம் சொல்லி சுற்றிட்டு இருந்தவ இன்றைக்கி நான் வேணான்னு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே புலம்பிகிட்டு இருக்கான். அப்போது சின்னப்பாவோ, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்ல ஜேகே, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், நீ இப்போவே சொல்லிடு, காலம் தாழ்த்தாத. எப்போவுமே காலம் தாழ்த்தி நீ ஏதாவது செஞ்சினா அது உங்களுக்கே ரிவீட் ஆயிரும் அப்படின்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன். நீ தான் அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சேன். இப்போ பார்த்தல என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவே, ஆமாம், பேசாமல் நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது தான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சின்னப்பா கஷ்டமாக இருக்குது, அதனால் சின்னப்பா இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஜேகே என்ன சொல்ல வர அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், இப்போயும் ஒன்றும் டைம் இருக்குடா உனக்கு, நீ இதை அவகிட்ட புரிய வைக்கணும். என்னடா புரிய வைக்க சொல்கிற, அவள் தான் இப்படி சொல்கிறாளே அப்படி சொல்லும்போது, ஏய் நீ உண்மையில் பண்ணினா அதை புரிய வச்சு தான் ஆகணும். நான் சொல்கிறது உனக்கு புரியல, அவள் ஏன் இப்படி கோவப்படுறான்னு நினைக்கிறல, அவளை நீ தான் இந்த ஊரடியே எல்லாரோடைய மீடியாவில் என்ன சொன்ன, உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னேன். இன்றைக்கி அதே ஊரடிய மீடியா முன்னாடி உனக்கும் சூசியானுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அவள் சொல்கிற மாதிரி அவங்க கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் யாரோட லைஃப்லேயும் யாரும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு இதுக்கும் மேலேயும் உன்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால், ஒன்று அவள் உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை லவ் பண்ணணும், இல்லை அவள் ஒரு சுயநலவாதியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் மற்றவங்க அவளை பற்றி நினைப்பாங்க. அப்போது ஹீரா அந்த மாதிரி கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்போது அவள் என்னடா பண்ணுவா, உனக்கு ஹீரா தான் எல்லாம், உன் லைஃப் அவள் தான், அவள் இல்லாமல் நீ வாழ முடியாது அப்படின்னு நினச்சின்னா அப்போது இதெல்லாம் நீ தான் அவளுக்கு புரிய எவ்வளோ உருகி உன்னை உண்மையாக லவ் பண்ணான்னு உனக்கே நல்லா தெரியும். அப்போது இது உன்னோட டர்ன், இப்போது நீ தான் அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும். நான் ஒரு ஃப்ரெண்டாக இதை தாண்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதும் ஜிகேவோ இவ்வளோ நேரம் சொன்னதில் ஆல்ரெடி அவர் சொன்னது சுயநலவாதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு இல்லை பணத்துக்கு ஆசைப்படுறது அப்படின்னு சொன்னும் போது பணம் அப்படின்றதும் அவன் ஒரு வேளை எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், நான் தான் இங்கே நம்பர் 1 பணக்காரன் தெரிஞ்சு அதனால் ஒரு வேளை நான் வேணான்னு முடிவு எடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன பார்த்து கேட்கும். மேபி இருக்கலாம், ஆனால் தெரியல. நீ இப்போ வரைக்கும் உன் மனசில் என்ன இருக்குன்னு அவகிட்ட சொல்லவே இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஸோ உனக்கு இன்னும் டைம் இருக்குது. நீ உன்னோட மனசில் உள்ளதெல்லாம் அவகிட்ட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ
அவ்வளோ சீக்கிரம் சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் மச்சான் எதுவுமே அடுத்த லெவலுக்கு போகும். ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஜினோப்பா போயிடுறாரு. போனதுக்கப்புறமும் ஜேகே உங்கள் ஃபோட்டோவே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜேகே ஃபோட்டோவே பார்த்துட்டு, என்ன என் மேலே தான் எல்லா தப்பும். நான் எப்போ மேலே எனக்கு லவ் வந்ததோ அப்போவே சொல்லியிருக்கணும். நான் டைம் வேஸ்ட் பண்ணதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். உன்னை நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன், இக்னோர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் என்னை சுற்றி சுற்றி வந்த. ஆனால் இப்போது என்னோட டர்ன். ஜின் சொன்ன மாதிரி என்னோடய லவ்வை உனக்கு புரிய வச்சு நீ என் மேலே காமிச்ச லவ்வை விட அதிகமான லவ்வை உன் மேலே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜின்னு ரூம்க்கு வராரு. அங்கே கைரா அப்படியே கையை பேசிச்சுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. ஜின்னுப்பா இவ என்ன இந்த ராத்திரியில் இங்கே என்ன பண்ணுறாங்கிற மாதிரி, ஏய் கைரா பேபி அப்படி சொல்லி கிட்ட வராரு. அப்படியே ஜின்னை முறைக்கிறா. நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்கடி இப்படி முறைக்கிற அப்படின்னு சொல்லி ஜின்னோப்பா கேட்டதும், எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுனால தான். அவன் மட்டும் ஒழுங்காக இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் என் ஃப்ரெண்டு இவ்வளோ கஷ்டப்பட மாட்டான்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஜேகே பார்த்துக்குவோம். அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, உனக்கே தெரியும். அப்புறம் ஏன் இப்படிலாம் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நடந்த விஷயத்தினால எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்லி ஜென் கேட்கும். வேறு இதுக்கெல்லாம் ஒரு வகையில் நானும் தான் காரணம் அப்படின்னு கைரா அப்படியே அழுகிறா. ஏய் நீ அழுகிறா, என்ன ஆச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை அவள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தா. நான் தான் சும்மா இருக்காமல் அவகிட்ட ஜேகேவை பற்றி நிறையா சொன்னது மட்டும் இல்லை, லவ் பண்ணுற அளவுக்கு தூண்டி விட்டது கூட நான் தான். நான் இவ்வளோ பேச போய் தான் அவளுக்கு அவன் மேலே லவ்னு ஒரு விஷயம் வந்து கூட இருக்கலாம். எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது, கில்ட்டியாக இருக்குது. எனக்கு ஹீராவோட ஃபேஸை பார்க்க கூட முடியல. எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நானும் காரணமோன்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கைரா ஒரு பக்கம் அழுகிறா. ஜினு பார்க்க என்ன பண்ணுறது தெரியல. அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு, ஏய் பாரு நீ ஃபீல் பண்ணாத, நீ என்ன அவங்கள வந்துட்டு லவ் பண்ணி ஏமாற்றணும் அப்படின்னா எதுவும் பண்ண, நல்லது நடக்கும்னு தான் நினச்சேன். அதுவும் இல்லாமல் நீ சொன்னதுனாலலாம் ஒன்றும் ஹீரா அவனை லவ் பண்ணியிருக்க மாட்டா. அவளுக்கும் அவன் மேலே லவ் இருக்குது. இப்போ ஜேகேக்கு எப்படி அவன் மேலே இருக்குது அதே மாதிரி தான் ஜேகேவும் அவளை தான் லவ் பண்ணுறான். இது அவங்க அப்பா பண்ணது. அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்குமே சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கும், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அவளை அவர் காம் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. அவளோ அமைதியாக இன்னும் அழுதுட்டு தான் இருக்கா. ஏய் லூஸு, நான் சொல்கிறதுக்கு நம்புடி அப்படின்னு சொல்லி ஜேகே அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் மோதிரம் வாங்கினது, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இருந்தது எல்லாத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் இப்போ நடந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் அவங்க அப்பாவோட பிளான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுதா கைராக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு. அட நான் என்ன அப்புறம் பொய்யா சொல்கிறேன், இதுதான் உண்மையான நடந்தது. இதை அவளுக்கு அவன் புரிய வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அது அவன் பார்த்துக்குவான், ஜேகே அதெல்லாம் புரிய வைப்பான். நீ அமைதியாக இரு, இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, புரியுதா அப்படி அப்படி சொல்லிட்டு கைரா அப்படியே ஜின்னை ஹக் பண்ணிக்கிறா. ஜின்னும் ஏ பேபி ஆர் யூ ஆல்ரைட் அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஜினோபா கைராவோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கைராவோ அப்படியே ஒரு கிஸ் பண்ண அப்படியே அவரும் பேக் கிஸ் பண்ணிட்டே அவர் மேலேயே அப்படியே சாயிரா. ஜினோபா அப்படியே அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு அவளோட ட்ரெஸ் ஒன்று ஒன்றா அப்படியே ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவளோ ஜின் ஜின் அப்படின்னு மோன் பண்ண ஆரம்பிக்கிறா. இவரோ அப்படியே அவளை லிப்லேருந்து நெக்கு அவளோட செஸ்ட்டுன்னு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஜிமின் நைட்டு வந்தவன் அவனுக்கு ஏதோ அவங்க அம்மா சடனாக வர சொன்னாங்க, கால் பண்ணாங்கன்னா அங்கேருந்து போயிருப்பான். ஸோ அவன் மார்னிங் தான் திருப்பி கேம் சென்டருக்குள்ளேயே வரான். வந்தவனும் ஜிமினும் ஒன்றா தானே இருப்பாங்க. ஸோ அந்த ரூம் கதவை தட்டுறான். டேய் அண்ணா கதவு தரடா, டேய் கதவு தரடா, என்னதான் உள்ள கதவு சாத்திட்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ காலையிலே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா 2 பேரோட ட்ரெஸ்ஸும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கிடக்கு. கைரா பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜின் அடிச்சு எழுந்து அப்படியே வந்து மெதுவாக கதவை லைட்டாக மட்டும் திறந்துட்டு, டேய் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமினோ என்ன இவன் இப்படி நிற்கிறான், நான் கூட நீ கதவு திறக்க இவ்வளோ நேரம் ஆகும் கோமாக்கு போயிட்டேன்னு நினச்சேன், சரி தள்ளு அப்படி சொல்லி, ஏய் இப்போ நீ எங்கே போகிற,
டேய் என்னடா நான் என்னையும் உள்ள விட மாட்டேங்கிற? இது நம்ம 2 பேத்துக்கு ரூம் தான் புரியும்ல? தள்ளு, என் ஐபேட் உள்ளே இருக்கு, நான் எடுத்துக்கிறேன் அப்படி சார். உன் ஐபேட் தானே, அது அப்புறமா நான் எடுத்துறேன், நான் கொஞ்சம் வேலையாக இருக்க, வெளியே போ அப்படின்னு சொல்லி ஜிமினை உள்ள விடாமல் ஜினோபா அப்படியே கையை விட்டு போடா வெளியே அப்படின்னு தள்ள பார்க்குறாரு. ஜிமினை விடாமல் ஏய் உனக்கு தான் வேலை இருக்கு சொல்லிடலாம், வேலை இருந்தால் நீ போய் பாடுறா, நான் பாட்டுக்கு என் ஐபேட் எடுத்துகிட்டு போகிறேன், உனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே வர பார்க்குறான். அப்போ கைரா லைட்டாக அப்படியே திரும்பி படுக்கிறான். பெட்டில் ஏதோ அசைரமாக இருக்குன்னு அப்படியே பார்க்குறான். நல்லா ஃபுல்லாக பொத்தி விட்டு தான் வந்து பறிச்சினோப்பா. ஸோ ஃபேஸ் மட்டும் தெரியுது. கைரா ஃபேஸை பார்த்தோன்னே ஜிமினோ அடே அண்ணா அப்படி இவன் வேறு நேரங்காலம் தெரியாமல் டே போடா அப்படின்னு. டேய் நீ என்னடா நீ என்னை விட எமகாதகனா இருக்க, நான்லாம் வெறும் வாய் தான், நீ பத்தியா இதுக்கு தான் என்ன உள்ளே வராதான்னு வெளியே துரத்துனியாடா? சரி சரிடா அண்ணா, இப்போ நீ முன்னாடியே பாப்பாவை ரெடி பண்ண ரெடி ஆகிட்ட, நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீ அம்மாவுக்கு சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடு, அப்போ தான் உங்களவுக்கு அம்மாவும் அக்செப்ட் பண்ணும். சரி நான் போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ வெளியில் போகிறதுக்கு ஜிம்மின் திரும்பின வந்து ஜின்னு அப்பா போடா எருமை அப்படின்னு சொல்லிட்டு கதவை டப்புன்னு சாத்தவும். டே அண்ணா ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு, எதுவும் நினைக்காதடா, நான் ஃப்ரீயாகவே உனக்கு கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறான். இங்கே ஜின்னோப்பா சிரிச்சிட்டு தலையில் அடிச்சிட்டு இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு போயிடுறாரு. இங்கே அப்படியே ஜிமின் சிரிச்சிட்டு கிண்டல் அடிச்சுட்டு கீழே வரான். அப்போ பார்க்குறான் நீங்கள் அப்படியே வந்து காலையிலேயே உங்களோட சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜிமினோ இவன் என்ன இவ்வளோ காலையில் உட்காந்து கேம் விளையாடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இது நடந்ததில் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பா, நம்ம போய் ஏதாவது இவளை சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட வந்து ஏய் டியர் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காரோம். நீங்களோ அப்படியே அவனை கண்டு காணாத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு கேம் விளையாண்டுட்டே இருக்கீங்க. ஏய் என்னடி இவ்வளோ காலையிலேயே கேம் விளையாட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு. வேறு உன்ன மாதிரி சும்மா சுற்ற சொல்றியா, நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு ஃபைனல்ஸ் இருக்குது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு. அடி பாவி, நான் உன்னை ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன், ஏதாவது சிரிக்க வைக்கலான்னு நினச்சா நீ என்னவே வர்றியா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு பரவாயில்ல அவளை இது பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டா அந்த ஜோன்லேருந்து, நம்மளும் அவளை மேலும் கஷ்டப்படுத்த வேணாம், அவள் ஹாப்பியாக பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவா நமக்கெல்லாம் என்றைக்குமே சப்ஸ்டியூட் தானே கொடுப்பானு, அதனால் பிரச்சனை இல்லை, நான் பொறுமையாகவே எல்லா கேமையும் விளையாடுறேன், நீ விளையாடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஜேஹோப்பும் சுகாவுமே அதே மாதிரி ஒன்றா வந்து 2 பேரும் உட்காந்து அவங்க சிஸ்டமில் அவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலேருந்து கைராவும் ஜின்னும் கூட வந்துடுறாங்க. கைரா உங்களை பார்த்ததும் குடுன்னு ஓடி வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. டியர் அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே கூப்பிட்றா. அப்போ ஜேகேவும் வரான். அவன் அப்படியே மேலேருந்து வந்து அப்படியே மேலே தான் நிற்கிறான், அவன் கீழே இறங்கவே இல்லை, மேலேருந்து அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்களோ கைரா பக்கம் திரும்பி என்ன பேபி அப்படி சொல்லி ஹாப்பியாக கேட்குறீங்க. அவளுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது, என்னடா அது சோக கலவையாக இருப்பான்னு பார்த்தா இவ ஹாப்பியாக இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு அது நீ அப்படின்னு சொல்லி கைரா தயங்கும் போது என்ன அப்படி சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ ஓகே தானே, நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் டியர், பார்த்ததில்ல ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வா நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஃபைனல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம எடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்டுட்ருக்க எல்லாருக்குமே ஷாக் தான். என்னடா இவ நேற்று நடந்ததை வச்சு இவ இருக்கிற கோவத்தில் நம்மக்கிட்டலாம் பேசுவாளா அப்படின்னு நினச்சோம், ஆனால் அவள் பாட்டுக்கா நார்மலாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் முழிக்கும் போதே நீங்கள் அப்படியே கைராவை பார்த்து என்ன கைரா நைட்லாம் சரியாக தூங்கலையா, கண்ணெல்லாம் ஏன் இப்படி சார்ந்திருக்கு அப்படின்னு யதார்த்தமாக தான் கேட்குறீங்க. அப்போது ஜிமினோ சும்மா இருக்காமல் ஆமாம் கண்ணெல்லாம் ரொம்ப செவந்திருக்குல அப்படின்னு சொல்லும்போது கைரா அப்படியே சின்ன பார்த்துட்டு லைட்டாக ஷை ஆகுறா. அப்போ ஜிமின் விடாமல் அதெல்லாம் கைரா இருக்கால நைட்டு ஃபுல் ஒர்க் அவுட் அப்படின்னு அதுவும் கைரா அப்படியே முறைக்கும் அடாச்சே ஒர்க்கில் இருந்தாலும் சொல்ல வந்தேன், இல்லை கைரா அப்படின்னு சொல்லி ஷோல்டரில் அப்படியே இடிக்கிறான். அடாச்சே இவன் வேற போட வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி ஜிமினை தள்ளிவிட்டு கைரா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரா. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டீங்க. அப்போ ஜேகே அப்படியே கீழே இறங்கி வரான், வந்தவன் உங்கள் பக்கத்துலேயே தான் நிற்கிறான். நீங்களும் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஹாய் கோச் குட் மார்னிங் அப்படி சொல்லிங்க. என்ன இவ அப்படின்னு பார்க்கும்போது கோச் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஃபைனல்ஸ் இருக்குல்ல, ஸோ கேம் பிளானிங் எதுவும் இருக்கா, அதை பற்றி சொல்கிறீங்களா கோச் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகேவோ மைண்ட் வாய்ஸில் என்ன இவ நார்மலாக பேசுகிறா, எஸ்டர்டே நடந்ததுக்கு எதுவுமே இல்லையா இவளுக்கு என்கிட்ட கேட்குறதுக்கு, நேற்று மனசு உடஞ்சி எப்படி அழுதுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடனா அதுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துட்டாளா, கேம் பிளானை பற்றி கேட்டுட்ருக்கா,
வேறு எதுவும் கேட்கறதுக்கு இல்லையா அவளுக்கு அப்படி சொல்லி நிற்கும் போதே நீங்கள் மறுபடியும் ஜேகே முன்னாடி கையசைச்சு, கோச் உங்ககிட்ட தான் கேட்குறேன், இதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஸ்பெஷலாக கேம் பிளான் இருக்கா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. இதுக்கு மேலே ஜேகேவுக்கு செம்ம கடுப்பாயிருது. அப்படியே ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே சேரோட சேர்த்துங்கள அப்படியே நசுக்கிக்கிட்டு அவங்க மூஞ்சிக்கு நேரம் அவன் மூஞ்சி அப்படியே கிட்ட இருக்குது. நீங்கள் பாய்ந்து போய் ஜேகேவே பார்த்துட்டீங்க இப்போ இதுக்காமதுக்கான்னு. ஜேகேவோ அப்படியே மூஞ்சி கிட்ட கொண்டு, ஏய் நிஜமாவே உனக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களோ பயமாக இருந்தாலும் அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே ஜேகேவை பார்த்து, கோச் இங்கே பாருங்க, நேற்றே நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்குள்ளே இருக்கிறது நீங்கள் ஒரு கோச், நான் ஒரு பிளேயர், டீம்மேட், அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் நமக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. இதை கேட்ட ஜிகேக்கோ செம்ம கடுப்பாகுது. எது நான் கோச்சே நீ டீம் பிளேயரா, அவ்வளோதானா நமக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்? அப்போது என்னை வேணான்னு இவன் முடிவு பண்ணிட்டாளா? வேணான்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு முடிவு எடுத்துட்டியா நீ? விட மாட்டேன்டி, நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ, ஆனால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இன்னும் உங்களை அப்படியே அவங்களோட சேரை அவன் கிட்ட ரொம்ப இழுத்து அப்படியே கிட்ட வரான். அப்படியே ஏதோ சொல்ல வரான். அப்போது டக்குன்னு ஜாங்கோக் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே டக்கு டக்குன்னு அப்படியே ஹீல்ஸ் சவுண்டு கேட்க செம்ம காண்டில் ஒருத்தி வந்துட்டுருக்கா. வேறு யார்? சூசியான் தான். நீங்களும் சீக்கிரமும் ரொம்பவும் நெருக்கத்தில் இருந்தால் அவளுக்கு வயிறு எரியும்ல, அப்படியே புகைச்சலோட வர அவளை பார்த்ததும் நீங்கள் இந்த சனியம் வேறு அப்படின்னு நினச்சிட்டு ஜேகேவை அப்படியே தள்ளிட்டு திரும்பி உட்கார ட்ரை பண்ணுங்க. ஜேகேவோ அப்பையும் உங்களை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ சூசியான் கிட்ட வந்து ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா மறுபடியும். அப்போ தான் ஜேகே இவக்கிட்டலாம் பேசணுமாங்கிற மாதிரி, நீங்கள் கையை உருவனப்போ கூட விடாதவன் இப்போ விட்டுட்டு அப்படியே நகர்ந்து போகிறான். நீங்களும் அப்பா விட்ட வரைக்கும் போதும் அப்படி சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் வேணாம் நம்மளாலன்னு டக்குன்னு திரும்பி உட்காந்து நீங்கள் பாட்டுக்க உங்கள் கேமை ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவோ அங்கேருந்து நகரவும் சூசியன் குடுக்குடுன்னு ஓடி போய் ஜேகேக்கு முன்னாடின்ட்டு ஜாங்கோக் அப்படி சொல்லி மறுபடி கத்துறா. அப்போது ஜிமினோ ஐயோ காது அடைக்கிது, காலையிலே வந்துட்டா சும்மா என்னமோ மைக்கில் பேர் அனௌன்ஸ் பண்ணி கோர்ட்டில் டவாலி கூப்பிட்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கா. இவன் வேறு ஏன்னு தான் கேட்டு தொலையண்டா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்கான் ஜிமின். அப்போது ஜேகேவோ அப்படியே அவளை முறைச்சிட்டு நிற்கவும், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறா. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகேவா, இப்போ நான் வரும்போது நீங்கள் ஏன் அவகிட்ட போய் அப்படி சொல்ல, அதை கேட்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் உள்ளே போகிறான். நில்லுங்க, நான் யாரா? நம்ம 2 பேத்துக்கு தான் மேரேஜ் ஆக போகுது, நீங்கள் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், இப்படிலாம் நீங்கள் அவகிட்ட அந்த 30 கேர்ள் கிட்ட அப்படின்னு சொல்லும் போதே 30 சொன்னதும் செம்ம கடுப்பாக ஜேகே அப்படியே மறைச்சிட்டு இருக்கான். இதை கேட்ட கைரா கால்ஸோ செம்மையாக கோவம் வருது. இவளா இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி கைரா எழுந்திக்கும். சின்ன பட்டாக்குன்னு கைரா கையை பிடிச்சி, நீ அமைதியாரு, ஜேகே எல்லாம் பார்த்துக்குவான் அப்படி சொல். ஏற்கனவே கைராக்கு என்கேஜ்மெண்ட் நடந்ததில் கோவம் வேறா, இப்போ இப்படி பேசவும் அடிச்சு இன்னைக்கு இவன் மூஞ்ச உடைக்க விட மாட்டேன் அப்படின்னு கைரா நினைக்கும் போது ஜின்னோப்பாவோ அது ஜேகே பார்த்துக்குவான்னு சொல்லுவோம். பேசாமல் அமைதியாக உக்காந்துடுறா. ஆனால் ஜேகேக்கோ உங்களை 30 அப்படின்னு சொன்னதும் அதுவும் சீப் கேர்ள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வார்த்தையை விடவும் கடுப்பில் தான் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறான். ஐயோ முறைக்கிறானேன்ட்டு சூசியான் உடனே வலிஞ்சிட்டு, ஒப்பா அது வந்து நான் உங்களை அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறா. அப்போது ஜேகேவோ, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? நாங்கள் இங்கே பிளேயர்ஸ் கேம் டீம் நாங்கள் இங்கே இருக்கோம், நீ எதுக்கு இப்போ வந்த அப்படி சொல்லி கடுப்பாக்குறான். நான் ஏன் வரக்கூடாதுப்பா, நான் உங்கள் ஃபியான்சி, நம்ம 2 பேரும் இங்கே வெளியில் போகலான்னு நான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரா. அப்போ செம்ம கடுப்பாகுது ஜேகேவோ. இங்கே பார், அடுத்தது எங்களுக்கு நேஷ்னல் ஃபைனல்ஸ் இருக்குது, ஸோ நீ இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா பிளேயர்ஸ்க்கு அது டிஸ்டர்ப் ஆகும், ஸோ நீங்களாம் வராத, ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படி சொல்லி அவளை விரட்ட பார்க்குறான். ஓவாலா அவளோ, ஓப்பா என்ன என்னை விரட்டுறதுக்கு, நம்ம வெளியில் போகலாம் ப்ளீஸ் ஓப்பா அப்படின்னு சொல்ல, அதான் சொல்லல முடியாது அப்படி நீங்கள் ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். அதே டைம் இங்கே கைராவோ, இவளா வர்ற ஆத்தத்துக்கு அப்படின்னு எதையாவது எடுத்து அடிக்கலாமா தெரியா. சின்னப்பா கையை பிடிச்சிட்டு, அடி கொஞ்சம் அமைதியாக இறி அடி, என்னால் முடியல, இப்போ பேசுறதெல்லாம் கிட்ட காதில் ஏத்தக்காச்சு ஊற்றுற மாதிரி இருக்குது வர்ற ஆத்தத்துக்கு அப்படின்னு. காம்டவுன் அவளுக்கு அவளே சொல்லிட்டு கைரா அமைதியாகிட்டுருக்கா. இங்கே நீங்களும் அவள் ஒப்பா சொல்ல, இவா வருத்தி ஒப்பா டப்பான்ட்டு அப்படின்னு உங்களுக்கு கோவமாக வருது. அப்படியே மவுஸை இறுக்கி பிடிச்சிட்டு, ஓ காம்டவுன் ஹீரா, அமைதியாயிரு, இவ்வளோ நேரம் நீ கூலாக இருக்க மாதிரி காமிச்சிட்ட, அப்படியே இருந்துரு, இதெல்லாம் காதில் வாங்கிக்காத அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகே சொன்னதில் எங்கே விரட்டி விட்டுருவானோன்ட்டு, சரி நான் போகிறேன்,
ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ஃபினிஷ் பண்ண அடுத்த செகண்ட் நான் இங்கேருந்து வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜேகே மறுபடியும், ஏய் உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாது, எங்களுக்கே இங்கே நிறையா ஒர்க் இருக்குது, சும்மா கிளம்பு, சும்மா தேவையெல்லாம் பண்ணிடுவாடி. ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க, நீங்களே சொல்கிறீங்க உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு. ஸோ யாரும் மார்னிங் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை நான் எல்லாருக்கும் தான் ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ பாய்ஸ் அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவளோட பாடி கார்ட்ஸ் கடன்னு 4-5 பை நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் அப்படியே வைக்கிறாங்க. பார்த்தீங்களா எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜேகேவை கேட்காம கொள்ளாமல் ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறா. கைராக்கும் செம்ம காடாகுது. ஐயோ இதுக்கு மேலே இந்த பரதேசியோட ட்ராமாவை என்னால் பார்க்க முடியாது, பார்க்குறப்ப தான் எனக்கு கடுப்பாகுது, நான் போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த சனியை வாங்கிட்டு வந்த சாப்பாடா எவ சாப்பிடுவா, இது ஏதாவது பிளான் பண்ணி தான் வந்திருக்கும், எந்த பிளானும் இல்லாமல் நமக்கு ஃபுட் வாங்கி தர அது என்ன கேனையா, ஏதோ ஐடியா பண்ணிச்சு போல், எனக்கு எதுவும் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கைரா கடுப்பாக போக பார்க்குறா. அப்போ சின்னப்பா கையை பிடிச்சிட்டு, ஏய் இப்போ நீ எங்கே போகிற அப்படிங்கிறாரு. எது இவ பண்ணுற ட்ராமாவெல்லாம் பார்க்க எனக்கெல்லாம் பொறுமை இல்லைப்பா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா கைரா. ஏய் நீ இப்போ போகக்கூடாது, அதுவும் இல்லாமல் சூசியான்வனும் இப்போ அவனோட ஃபியான்சி மட்டும் இல்லை, நம்மளோட உனக்கே நல்லா தெரியும் அவள் ஒரு ஸ்பான்சர், ஸோ அவளை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு இவள் ஸ்பான்சர்னா இவள் இஷ்டத்துக்கு ஆடுவாளா, இவளை பற்றி உனக்கே நல்லா தெரியும், அவள் வேணும்னே ஏதாவது எங்களை மட்டம் தட்டுவா, இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, ப்ளீஸ் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நகரப்போறா. புரிஞ்சுக்கோ, இப்போ நான் அதுக்காக மட்டும் கூப்பிடல, ஒழுங்காக நம்ம அங்கே போய் சாப்பிட்டோம்னா சனியை இப்போ எங்கேயும் தொலைஞ்சிரும், இல்லை இது இங்கேருந்து போகவே போகாது, இங்கேயே உட்காந்து வளன்னு பேசி ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே இருக்கணுனாலும் இருப்பா, அவன் முகரக்கட்டையை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு ஜினோப்பா கேட்குறாரு. அப்போ கைரோக்க கடுப்பா காலை கீழே உதச்சிட்டு என்ன பண்ணி தொலைக்க, நானும் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நிற்கிறா. செல்லக்குட்டியில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இல்லைனா இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேயே இருந்துருவா, ஜிகே பாவம் இல்லை, அவனுக்காக தான் பொறுமையாக இருக்கு அப்படின்னு இங்கே 2 பேர் நின்றுட்டுருக்கா. இங்கே இவ்வளோ எல்லா ஃபுட்டையும் எடுத்து வச்சுட்டுருக்கா. ஜேகே அவன் மேலே உள்ள கோவத்தை விட உங்கள் மேலே செம்ம கடுப்பில், ஏண்டி ஒருத்தையும் பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா, விட்டா ஊட்டி கூட விட்டுருவா போல், இனி என்னன்னா எதுவுமே கண்டுக்காம நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உட்காந்து அந்த மானிட்டரே கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்க. அப்போது உனக்கு பொசிசிவ் இல்லை, எவள் வந்து எனக்கு ஊட்டி விட்டாலும் உனக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லி கோவத்தில் இவங்களே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான். இங்கே நீங்களும் திரும்பி தான் பார்க்கல, மற்றபடி உங்கள் காது ஃபுல்லாக அங்கே தான் அடமான வச்ச மாதிரி வச்சுருக்கீங்க, எல்லாமே கேட்குது, உங்களுக்கு கடுப்பாகுது, எப்பா இந்த சனியை வேறு அப்படின்னு கடுப்பில் மவுசை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அவளோ ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு உடனே சாப்ஸ்டிக்கே எடுத்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிகேக்கு ஊட்ட போகிறா. ஜிகேவோ உங்களை வெறுப்பேற்றதுக்குன்னு, நீ திரும்ப மாட்டல, என்னை பார்க்க மாட்டல, உனக்கு இதெல்லாம் பார்த்து கோவம் இல்லைல்ல, இருடி எவ்வளோ நேரம் இப்படியே நீயும் அப்படியே உட்காந்துருக்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடுப்பேற்றணுன்னு அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாகவே வாய் திறக்கிறான். எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு, என்னடா இவன் பண்ணுறாங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது உங்கள் காதுலேயும் விழுக்குது, உங்களுக்கு கடுப்பு தாங்கலை, அப்படியே வர்ற ஆட்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி மவுஸை பிடிச்சி இழுத்து அப்படியே டைட் பண்ணுறீங்க. அதில் அந்த மவுஸில் உள்ள பட்டன்ஸை டப்புன்னு வெடித்து வெளியே வந்து விழுகுது, அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அமுத்தி விட்டுறீங்க. இங்கே ஜிகேவோ அப்படியே அவளை ஆண் மட்டும்தான் சொல்லிப்பான், பட் சாப்ஸ்டிக்கை அவகிட்டேருந்து வாங்கி அவனே சாப்பிட்டுட்ருப்பான். அப்படியே நீங்கள் திரும்பி ஜேகேவை செம்ம காலில் முறைக்கிறீங்க. அவனுக்குள்ள வெறுப்பேத்த அவளை எதுவுமே சொல்லாமல் கைரா சரி சூசியானா அப்படியே அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ சூசியானும் அப்பா இதை வச்சுக்கோங்க, அப்பா அதை வச்சுக்கோங்கன்னு இன்னும் எரிச்சல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே கைராக்கு உங்களுக்கு மேலே கடுப்பாகுது, அவளோ வர்ற ஆத்தத்துக்கு இவளை சும்மாவே ஆடுவா. அப்போ இவ வெறும் ஸ்பான்சராக இருந்தா, இப்போ இவனோட ஃபியான்சி வேறு ஆகிட்டா. என்னால் எதுவும் பேசவும் முடியல, என்னை கட்டி போட்டு வச்சிட்டாங்களேன்னு என்ன கோவத்தை யார் மேலே காட்ட முடியாமல் பக்கத்தில் இந்த ஜின்னோப்பா இடுப்புலேயே நறுக்குன்னு ஒரு கில்ல வைக்கிறா. கைரா கில்னா எதிராக வலிக்குது, என்ன ஏண்டி கில்னா அப்படின்னு ஜின்னோப்பா கேட்குறாரு. உனக்கு இல்லாமல் வேறு யாரை கிள்றது அப்படி, என்னடி ஆச்சு அப்படி, என்ன நொன்னா ஆச்சு, என்னமோ உன் ஃப்ரெண்டுக்கு இந்த நிச்சயத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்ன, அவனை பாரு என்னமோ நிச்சயம் முடிஞ்சு புதுசாக கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு மாப்பிள்ள மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் அந்த குழஞ்சிட்டு இருக்கா, இவனை அவள் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கான், எங்களை பார்த்தா உனக்கு என்னையும் ஹீரோவையும் பார்த்தா கேன மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டா. ஏய்
இல்லை இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா, அடியே கொஞ்சம் அமைதியாக இருறி அப்படி, என்ன அமைதியாக இருறி, எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா அப்படின்னு கைரா வாய் மூடாமல் கத்திட்டே இருக்கா. நீ சொல்லு, இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பிடிக்காதவன் பண்ணுற மாதிரியா இருக்குது, ஏதோ பிடிச்சவன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இவங்க மத்தியில் நான் பட்டுக்கிட்டு படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜினோபா ஏய் ஜேகே அப்படிங்கிற மாதிரி கோவமா அவரும் ஜேகேவை தான் பார்க்குறாரு. பட் ஜேகேவோ அவனோட கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. அப்போ தான் ஜேகேவை புரியுது அவருக்கு, ஓ சாரு அவளை வெறுப்பேற்ற ட்ரை பண்ணிட்டுருக்காரா, அது தெரியாமல் இந்த கும்பிட்ட வர என்ன போட்டு அடிக்குது அப்படி சொல்லிட்டு அவரோ அப்படியே ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறது அப்படியே பார்க்குறாரு. நீங்களோ அப்படியே ஜேகேவை ஒரு நிமிஷம் அப்படியே மறைச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களாவே நோனோ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஃபேஸ் அப்படியே சிரித்த மாதிரி மாற்றிடுறீங்க. எப்படி ஒன்றால் மட்டும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே மாற முடியுது, எப்படிடி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களே தான் பார்த்து மைண்ட் வாய்ஸ்லேயே எவ்வளோ நேரம் நீ தாக்கு பிடிக்கிறேன்னு பார்க்குறேன்டி, இவன் என்னை தொட்டு தொட்டு பேசுறதெல்லாம் நீ அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எவ்வளோ நேரம் இருப்ப, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான், இப்போவே முடியலனாலும் நீ சொல்லி தான் ஆகணும், எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அவன் கண்டுக்காத மாதிரி இருக்கான். சூசியான் கையை பிடிச்சிட்டு குழஞ்சிட்டு இருக்க தெரிஞ்சும் பேசாமல் தான் இருக்கான். நீங்களும் அவன் அப்படின்னு அப்படியே மாறி மாறி பார்த்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு நீங்கள் அப்படியே எழுந்து சத்தம் இல்லாமல் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து பார்க்குறீங்க. அப்போது அப்படியே சூசியானோ நீங்கள் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறத பார்க்குறா. இங்கே ஜேகேக்கோ அடி பாவி எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி போகிறா பாரு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சூசியான் சும்மா இருப்பாளா, உங்களை பார்த்ததுமே ஒப்பா அப்படின்னு இவ வேற அப்படின்ட்டு ஜேயோப்பா அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ திரும்பவும் அவள் ஆரம்பிக்கிறா, ஒப்பா நம்ம மேரேஜ் இங்கே பெரிய கிராண்டாக நடக்கணும், ஏன்னா உங்கள் அப்பாவும் பெரிய மனுஷன், எங்கள் வீட்லேயும் நல்ல வெல்த்தான ஃபேமிலி தான் நாங்களும், ஸோ நம்மளோட மேரேஜ் தான் இந்த வேர்ல்டே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணியிருக்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அருமை பெருமையெல்லாம் அடித்து விடுறாளோ. இதெல்லாம் காதில் வாங்காமல் கடந்து போயிடணுன்னு மெதுவாக அப்படியே நடந்து போகிறீங்க. அப்பயும் விடாமல் நம்மளோட மேரேஜ் தான் இங்கே ரொம்ப எக்ஸ்பான்சிவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மேலே சாஞ்சிக்கிறா. ஜேகே மேலே அப்படியே சாஞ்சிக்கிறது உங்களுக்கு இன்னும் செம்ம காண்டாகுது. நீங்கள் எதுவும் சொல்லாமல் தான் போகிறீங்க. இவ விடுவாளா வேணும்னே வெறுப்பேற்றதுக்கு, நமக்கு இன்னும் மேரேஜுக்கு 1.5 month இருக்குது, அது வரைக்கும்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது ஒப்பா அப்படின்னு சொல்கிறா. க்யூட்டாக பண்ணுறேன்னு கன்றாவியாக எதையோ பண்ணுது. எல்லாருமே கடுப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. போன நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுறீங்க. இதை ஜேகேவும் பார்க்குறான். அப்பாடா நின்றுட்டா, இப்போவாது கொஞ்சம் பொசசிவ் வருதா பார்க்கலாம். எப்படியும் இவளுக்கு பொசசிவ் இருக்குது, நம்ம மேலே லவ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணுறா. அதானே நீ தான் என் லவ், நீ தான் எல்லான்னு சொல்லி என்னை சுற்றி வந்தவ, அதுக்குள்ளே என்னை வேணான்னு தூக்கி போட்டாலும் நானே பயந்துட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பதிலே சொல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு சரி நம்மளே சூசியானுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம், அப்பாவாது பொசசிவ் ஆகி நம்மக்கிட்ட வந்து கேண்டா அப்படி பண்ண என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சட்டையை பிடிச்சி நம்மள்ட்ட சண்டை போடுறாளாச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி ஜேகேவோ மைண்ட்லேயே நினச்சிட்டு சூசியானை பார்த்து ஓகே நீ ஃபீல் பண்ணாத, நான் அங்கிள் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு இதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. செம்ம கடுப்பில் அப்படியே திருப்பி பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலை போட்டு கடைன்னு மேலே ஏறி ஓடிடுறீங்க. இதை பார்த்தா ஜேகேவோ அடி பாவிக்கிறாதி, சட்டையை பிடிச்சி சண்டை போடுன்னு பார்த்தா நமக்கே நான் விட்டுட்டு போகிற, இதுதான் நீ பண்ண லட்சணம் மாடி, ஒருத்தையும் பக்கத்தில் உட்காந்து குழஞ்சி பேசிகிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு கண்டும் காணாத மாதிரி போகிற, என்னதான் நடந்தாலும் நீ மட்டும் தாண்டி எனக்கு, உன்னை என் பக்கம் கொண்டு வருவேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் நீயே புரிஞ்சுக்கிட்டு வருவ அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். இங்கே சூசியானோ போடி போ 30 இண்டியன் அப்படி சொல்லி திட்டுறா. என்னடி லோக்கல் கிளாஸ் கேர்ள்க்கெல்லாம் ஏன் ஆள் கேட்குதா, அதுலேயும் கொரியாலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், ஹேண்ட்ஸம் யங் பிளேயர், என்னோட ஆள் நீ தட்டிட்டு போகலான்னு பார்த்தியா, விட மாட்டேன்டி, இந்த சூசியான் இருக்க வரையும் நீ அவன் நிழலை கூட நெருங்க விட மாட்டேன், நான் நினச்சது தான் நடக்கும், இந்த சூசியானா நீ லேசாக நினச்சிட்டேன், இனிமே தான் என் ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு அவள் ஒரு பக்கம் ஜாலியாக மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கா. இங்கே சுகாக்கோ இதெல்லாம் பார்க்க செம்ம கடுப்பாக்குது. சும்மாவே அவனுக்கு சூசியான பிடிக்காது. ஆல்ரெடி உங்ககிட்ட லவ்வும் சொல்ல முடியாமல் நீங்கள் சூஸ் பண்ண லவ்வும் உங்ககிட்ட கிடைக்காம நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா அவன் வருத்தத்தில் இருக்கும்போது இவ வேறு வந்து வெறுப்பேற்றுறான்ட்டு செம்ம கண்ணில் சூசியான மறைச்சிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் ரூமுக்கு கரெக்டாக போகும்போது உள்ளே போகிறதுக்குள்ளே அவங்கள வந்துட்டு மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும்
யார் அப்படின்னு நீங்களும் மேலேருந்து திரும்பி பார்க்குறீங்க. அப்போது அங்கே உங்களோட வேறு யாரில் செக்யூரிட்டி தான் உள்ளே வந்திருப்பார். மேடம் உங்களை பார்க்கணுன்னு ஒருத்தர் வெளியில் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட சொல்கிறாருன்னு பார்க்கும்போது உங்களை தான் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. என்னையவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் மேடம், ஹீரா மேடம் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். அவர் பேர் ஏதோ ஆரியன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாதான் போதும் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே மின்னுது. நீங்கள் கீழே இறங்கி ஓடி வரீங்க. இதை பார்க்கும்போது என்ன ஒரு ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறான். ஜேகே ஆல்சோ என்ன அவன் பேர் சொன்னது இவன் கண்ணில் பல்பெல்லாம் எரியுது அப்படி சொல்லி யாராக இருக்கும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு எல்லாருமே யார் அப்படின்னு க்யூரியாசிட்டியில் தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே உள்ள நான் தான் சொல்லிக்கலாம் ஆல்ரெடி அது கேம் சென்டர் இருக்கனால அவங்க வெளியில் பார்க்குற மாதிரி வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு கண்ணாடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மிரர்லேருந்து அவங்க உள்ளே வந்து வெளியில் பார்த்தா என்ன நடக்குன்னு தெரியும். பட் வெளியிலேருந்தால் உள்ளே பார்க்க முடியாது. ஸோ ஜேகேவே சூசியான் கையை உதறிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து அந்த மிரர்கிட்ட நின்று பார்க்குறான். நீங்களும் அப்படியே வெளியில் ஓடுறீங்க. கேட் கிட்ட நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு அப்படியே ஓடுறத பார்த்து இங்கே ஜேகேக்கு யாரா இவன் புதுசாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். எல்லாருமே அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே சூசியான் கையை உதறணும். அவள் செம்ம கடுப்பாகி அப்படியே கடுப்பில் பார்த்துட்ருக்கா. இதை பார்த்த கைராக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. என்னடி அவனை கொஞ்ச நேரத்தில் வளைச்சி போட்டேன்னு நினச்சேன். அவன் என்றைக்கும் மாற மாட்டான்டி. வாங்கினியா பல்பு அப்படி சொல்லிட்டு கைரா ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்கா வெறிப்பேற்றிக்கிட்டு. இங்கே ஓடி வந்து நீங்களோ அப்படியே அவன் கையை நீட்டி உங்களை ஹக் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இங்கே ஜேகேக்கும் மனசே இல்லை. ஏய் ஹக் பண்ணுறான், ஹக்லாம் பண்ணாதடா, ஐயோ ஹக் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஜேகே நினச்சிட்டே நிற்கும் போது நீங்கள் குடுக்குன்னு ஓடி வந்து ஹக்லாம் பண்ணல. அவன் கையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ரெண்டு கையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இவனும் உங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு டேய் நீ எப்படி இங்கே அப்படின்னு அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அடப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல, ஷாக்கே கொடுத்துட்டேன். நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லைடா. மேடம் எப்படிமா என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்க, பெரிய ஆளாக ஆகிட்டீங்க. டே நீயும் ஸ்வீட்டியும் இல்லைன்னா நான் இந்த நிலமையிலே இல்லைடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே இப்படிலாம் சொல்ல வேணாம். மேடம் இப்போது பெரிய ஆள் ஆகிட்டீங்க. எல்லா பக்கமும் உங்கள் பேர் தான். நெட்டில் சர்ச் பண்ணால் நீங்கள் தான் வரீங்க. டிவியில் கூட உங்களை காட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படி சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியாக உங்களை பற்றி பேசுகிறான். நீங்களும் நீயும் ஸ்வீட்டியும் இல்லைனா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ரெண்டு பேரும் எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க அப்படி சொல்லி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கேருந்து பார்க்க தான் முடியுமே தவிர நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு கேட்கல. பட் நீங்கள் சொன்னதை வச்சு அவனும் ஏய் வாயை மூட அப்படின்னு உங்கள் வாய் மேலே கை வைக்கிறான். இதை பார்த்த ஜேகேக்குள்ளே புகையுது. யாரா நீ லிப்ஸ்லாம் கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது இங்கே சூசியானோ அப்படியே பார்த்துட்டு இருந்தவ வரே வா நான் ரொம்ப குறைவாக இட போட்டுட்டேன். இவேனா ஒருத்தனை விட்டு வைக்க மாட்டா போலையே, ஆம்பளைங்கள மயக்கத்தில் இவ பிஹெச்டி முடிச்சிருப்பா போலையே அப்படின்னு சொல்லி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் சூசியான் பேசுவோம். அட்டன் டயத்தில் எல்லோரும் அபோட்டன் போட்டு சூசியானை ஒரு முறைக்கிறாங்க. எல்லோரும் அப்படியே ஷட் அப் அப்படின்னு கோரஸாக கற்று இங்கே சூசியானுக்கு ஆட்டங்கன்னு போயிடுது. என்ன எல்லோரும் இப்படி கத்துறாங்க அப்படின்னு. ஏன்னா நின்று எல்லாருக்குமே உங்களை பற்றி நல்லா தெரியும். அதனால் எல்லாருக்கும் செம்ம காண்டு. அதுலேயும் ஜேகே சொல்லவே வேணாம், விட்டால் எரிச்சே கொண்டுருவானாட்டு இருக்கு. அப்படி பார்க்குறான். கைரா அதுக்கு மேலே அவளால் முடியல. ஏய் என்னடி நினச்சிட்ருக்க, எல்லாரையும் ஒன்றை மாதிரியே நினச்சிட்ருக்கியா? ஆளை மயக்கிறது, அடுத்தவங்க ஆள்னு தெரிஞ்சும் ஆட்டையை போடுறது, இதெல்லாம் உனக்கு தான் கை வந்த கலை. என் ஹீராக்கு அதெல்லாம் தெரியாது. அவளை பற்றி என்னடி தெரியும் டேஷ் அப்படின்னு சொல்லி டேஷ் எல்லாம் போட்டு திட்டுறா கைரா. ஊசியானோ எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டுருவாங்க போல, வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கா. இங்கே நீங்களோ நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் பெரிய பிளேயர் ஆனாலும் நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது மாறாது. நானும் பழசெல்லாம் மறக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களெல்லாம் நான் மறந்துட மனுஷியே இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஐயோ போதும் அப்படின்னு உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே கை போட்டு இங்கே பாரு, நீ நன்றி கடன் அது இதெல்லாம் பேசாத. எங்களுக்கு தெரியும் நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவ அப்படின்னு. எங்களோட நினைப்ப நீ எதுவுமே தப்பாக்கலை. பற்றியா நாங்கள் நினச்ச மாதிரியே நீ பெரிய ஆளாக ஆகிட்ட. இப்போது ஒன்றை நினச்சி எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே யுவர் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு நிற்கிறதுனால உள்ளேருந்து பார்க்கும்போது உங்களை ஹக் பண்ண மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே ஜேகேவால் பொறுமையாக இருக்க முடியல. இங்கே சூசியான் முடிச்சுட்டு திரும்பினவன் உங்களை பார்த்ததும் அப்படியே அவனுக்கும் என்னவன் கையெல்லாம் போட்டு ஹக் பண்ணி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ப்ரெஷர் குக்கர் மாதிரி இங்கே ப்ரெஷர் ஆகி அப்படியே வெளியில் கடை நடந்து வரான். சூசியானும் உள்ளேருந்து அப்படியே எட்டி பார்க்குறா. இவன் இங்கே இப்படி போகிறான் அப்படின்னு
அப்போது வெளியே வந்த ஜேகே கடகடன்னு உங்ககிட்ட வந்து உங்கள் மேலே கை போட்டு ஆரியன் கையை டபார்னு தட்டி விடுறான். ஆரியன் ஒன்றும் புரியாமல் முழிக்கும் போது அப்போ தான் நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறீங்க. அவனே அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். இங்கிலீஷில் தான் பேசுகிறான். ஸோ அவனுக்கும் புரியுது ஆரியனுக்கு. ஏய் யார் நீ அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரியன் தான் ஆரம்பிக்கிறா. யார் நீங்கள் எப்படி வந்து இப்படி பிடிச்சி இழுக்கலாம், அவள் கை வலிக்கும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட ஜேகேவோ, ஹலோ நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? ரோட்டில் போகிற வரவெல்லாம் வந்து நின்று பேசக்கூடாது புரியுதா? அதுவும் இல்லாமல் இப்படி மேலே கை போட்டு மேனஸ் இல்லாமல் இதெல்லாம் என்ன பேச்சு? இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணக்கூடாது. இது ஒரு கேம் சென்டர், எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதான் அவளை பார்த்துட்டிங்களா, பேசியாச்சுல, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நீங்கள் அப்படியே அவனை ஆச்சரியமாக என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறாரு கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் கையை விடுங்க அப்படின்னு கையை அப்படியே விளக்குறீங்க. விளக்கிக்கிட்டே நீங்கள் இது வேறு பிரச்சனையாயிரும் அப்படின்ட்டு பயந்துட்டேன். ஆரியனை பார்த்தேன். ஆரியன் நான் ஈவினிங் உன்னோட ஹோட்டல்லே வந்து மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே இதுக்கு மேலே நிற்க முடியாதுங்கிற மாதிரி உங்களை தரத்தானே எழுத போகிறானுங்க. கோச் எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்லி கையை அப்படியே உருவுறீங்க. அவனும் கையை விட்டவன் டக்குன்னு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு கோச் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ உங்கள் காதுகிட்ட மெதுவாக குனிஞ்சு பார் அமைதியாக வரல இங்கேயே கிஸ் அடிச்சிடுவேன், அப்புறம் எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் செஞ்சாலும் செய்வான் அப்படின்னு அமைதியாயிருங்க. அப்படியே உங்களை அணைச்ச மாதிரியே கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். இதை பார்த்தா சூசியான் சும்மா இருப்பாளா, அவளோ அப்படியே குடுக்குடுன்னு முன்னாடி ஓடி வரா. இங்கே நீங்கள் சொன்னதை கேட்ட ஆரியனும் என்னாச்சு, யார் இவன் இவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், எதுவும் தப்பாக இருந்தா அவளே அவளை பார்த்துக்குவா, அவளை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே, சரி எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வரேன்ட்டுருக்கால அப்போ நம்மக்கிட்ட சொல்லுவா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே உள்ளே வந்த ஜேகே கிட்ட சூசியன் குடுகுனோடையது என்ன பண்ணுறீங்க ஜாங்குக், நீங்கள் அவளை விடுங்க ஃபஸ்ட்டு, நான் உங்கள் ஃபியான்சி, நான் இருக்கும் போதே என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி இந்த 30 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அப்படியே ஜேகே அவளை செம்மையாக மறைச்சிட்டு ஒரு அரை தான் பொலிர்னு கண்ணத்துலேயே அப்படியே சூசியான் பொறி தரக்க அப்படியே நின்று என்னையே அடிச்சிட்டானேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ அப்படியே ஜேகே கையை நீட்டிய முன்னாடி பார் உனக்கு இவ்வளோதான் மரியாதை, இன்னொரு டைம் என்கிட்ட தேவையில்லாமல் வந்து நோயின்னு பேசினேன் அப்புறம் அடிக்க மாட்டேன், அவ்வளோதான் நான் ஒரேடியாக முடிச்சிடுவேன். உன்கிட்ட நான் பேசணும், உன்கிட்டயே நான் பேசுறதுக்கு வேண்டிய நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுற, நான் நானே சொல்லும் போது மட்டும் இங்கே வந்தால் போதும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாமல் வர்ற வேலை வச்சுக்காத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு அப்படியே உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்த்த கைராக்கு இன்னும் செம்ம ஹாப்பி, அப்பாடா வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக பார்த்துட்ருக்கா. நீங்கள் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்த ஜேகே ரூம்குள்ளே தள்ளி டபார்னு கதவை சாத்துறான். நீங்கள் அப்படியே பாய்ந்து போய் நிற்கிறீங்க. அப்போ ஜேகே அப்படியே உங்கள் முன்னாடி வரான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முன்னாடி வரான். நீங்கள் அப்படியே பயந்து போய் பின்னாடி அப்படியே நகர்றீங்க. ஜேகே உங்களை இழுத்து அப்படியே கிட்ட வச்சுட்டு யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே திருத்த முடிச்சுட்டு கோச் இதெல்லாம் தப்பு, உங்கள் ஃபியான்சி கீழே இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னை தனியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது தப்பு, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ஃபஸ்ட்டு தள்ளுங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் எல்லோரும் முன்னாடியுமே பேசலாம் அப்படின்னு கதவை திறக்க போகிறீங்க. அவனா விடுவா, உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே வாலில் பின் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நகர முடியாமல் கோச் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு விட்டால் செவுத்தை உடச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு செவுத்தோடு ஒட்டி நிற்கிறீங்க. அவனும் உங்களை விடாமல் அப்படியே உங்கள் கிட்ட நெருங்கி உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எவனும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு, இன்றைக்கி வந்தவன் நமக்கு என்னான்னு கையை பிடிக்கிறான், தோளில் கை போடுறான், கட்டி பிடிக்கிறான், நீனடி அப்படியே நிற்கிற, இப்போ சொல்லு அவன் யார், எனக்கு நல்லா தெரியுது, அவன் மூஞ்ச பார்த்தாலே அவன் ஒரு இந்தியன்னு தெரியுது, யார் அவன் அப்படின்னு சொல்லி ஜேகே அவன் கேட்குறதையே தான் கேட்டுட்ருக்கான். நீங்கள் சொல்கிறது எதையும் அவன் காதில் வாங்காமல் தெரியல. நீங்கள் ஜேகேவே ஒரு நிமிஷம் யாரா இவன் லூஸு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பாருங்கள் கோச், ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசலாம் கோச், போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டு போக பார்க்குறீங்க. ஜேகே விடாமல் திருப்பி பிடிச்சி இழுத்து அவங்கள பிடிச்சி வச்சுட்டு என்கிட்ட இப்போ நீ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறான். சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி தள்ளுங்க, இப்படி நிற்காதீங்க அப்படின்னு தள்ளுறீங்க, நீ சொல்லு நான் உன்னை விடுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பவும் ஜேகேவை முயற்சி பண்ணி தள்ளிட்டு கதவை திறக்க போகிறீங்க. ஜேகே திருப்பி உங்களை இழுத்துட்டு வரான். நீங்களோ இவரோட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளிவிட்டு கதவை திறக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக நின்று பாருங்கள் அப்படி சொல்லி அப்படியே ஒரு விண்டோ சைட் திரும்பி நின்றுட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலி
நீங்கள் சின்ன வயசில் நிறையா கஷ்டப்பட்டுருப்பீங்களா, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா அவங்கள தப்பாக புரிஞ்சுட்டு வீட்டை விட்டு வேற துரத்திருப்பார். ஸோ அந்த டைமில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஸ்வீட்டி ஆல்சோ இப்போ உங்கள் கூட தானே காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பா. அவள் வீட்லேயும் போய் அவளும் பொம்பளை பிள்ளை, நம்மளால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் அங்கே ரோட்டில் அங்கே எங்கேன்னு உட்காந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கிடைச்ச வேலை செய்கிறது இந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. அப்போது தான் உங்களுக்கு இவன் ஃப்ரெண்டாக இருப்பான். ஆரியன் ஃப்ரெண்ட் ஆனதுலேருந்து உங்களை நல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் கூட தான் நீங்கள் தங்கி கூட இருந்திருப்பீங்க. சில நாள் அவன் தான் அவனோட ரூம்மேட்டாகவே கூட இருந்து அவங்களுக்கு ஃபுட் வாங்கி தரதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் படிப்புலேருந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தது, இந்த மாதிரி ஆரியன் ஸ்வீட்டி தான் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாங்க. அதையும் அந்த டைமில் நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்ட ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறா இவ? ஏதோ இந்தியாவில் இருந்த ஒரு பொண்ணு இங்கே கேம் விளையாட வந்திருக்கா, ஸோ இந்த இடத்துக்கு வர கஷ்டப்பட்டிருப்பா முன்ன அப்படின்னு மட்டும்தான் நினச்சோம். ஆனால் இவ லைஃப் ஃபுல்லாகவே இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு ஜெகேக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா லக்ஸூரியஸான வாழ்க்கை அவனோட, உங்களோட வாழ்க்கை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அவனால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அழுகே வந்தது உங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே ஸ்வீட் மெமரிஸ்னு பழசை நினைக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அதெல்லாம் நினைக்கும் போது பழசெல்லாம் ரீவைண்ட் பண்ணது அப்படியே உங்களுக்கு அழுக வருது. அது அப்படியே கண்ணை தொடச்சிட்டு இதான் நடந்துச்சு. ஸோ ஆரியன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கே லைஃப்பில் அவனும் ஸ்வீட்டியும் அவங்களோட இடம் என்றைக்குமே மாறாது. அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது கேட்ட ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே உங்களை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறான். அப்படியே நீங்கள் கோச் அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் பின்னாடிலேருந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உங்களோட இயர்ஸ் கிட்ட மெதுவாக ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. கோச் நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. உன் லைஃப்பில் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன கோச் இதுக்கேவா, நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இட்ஸ் ஓகே, அது முடிஞ்சு போன கதை, அதை பற்றி பேசி இப்போ ஃபீல் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது, அதெல்லாம் நானே மறந்துடணும்னு நினைக்கிறேன். நான் இப்போது இந்த நிலமையில இருக்கேன், அவங்க 2 பேர் தான் காரணம். ஸோ அவங்க எனக்கு இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ், புரிஞ்சிச்சா? அவன் என் ஃப்ரெண்ட், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கேட்ட ஜேகேக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, இல்லை நான் அதுக்காக மட்டும் சாரி கேட்கல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமா வேற அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை, இவ்வளோ கஷ்டத்தில் நீ இங்கே இருக்க, அது மட்டும் இல்லாமல் நான் வேற உன்னை நிறையா கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கோச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் சுயநினைவுக்கே வந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னை விட்டு தள்ளி போங்க அப்படின்னு நகர்த்தி நிப்பாட்ட பார்க்குறீங்க. அவனும் விடாமல் உங்களை பிடிச்சிட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறான். என்ன கோச் நகர்ந்து போங்க, இங்கே பாருங்கள் உங்கள் ஃபியான்சி கீழே தான் இருக்காங்க, நம்ம 2 பேரும் இப்படி ரூமில் இருக்கிறது தப்பு, அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க, ப்ளீஸ். என் லைஃப்பில் நடந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நான் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறதில்ல, எனக்கு அடுத்தது என்னவோ அதை பற்றி தான் நான் யோசிப்பேன், ஸோ நீங்களும் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போப்பா இருக்கிறீங்க. உங்களை அப்படியே திருப்பி அவனை உங்கள் லிப்பில் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை பேக் கேஸ் பண்ணல, அவனை ஹக் பண்ணல, இருந்தாலும் உங்களால் அதை இக்னோர் பண்ணவும் முடியல. உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. அடக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே அழுதுட்டே அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு, ஏன்டி ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேடி, நீ நினைக்கிற மாதிரி அன்றைக்கி அந்த பார்ட்டியில் நடந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு அதில் அப்படின்னு அவன் ஏதோ சொல்ல வரான். அதெல்லாம் பற்றி நான் பேச விரும்பலை கோச். நான் தான் சொன்னேனே, முடிஞ்ச இந்த விஷயத்தையும் நான் திரும்பி கிளற விரும்பலை. உங்களுக்கும் சூசியானுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாட்டியும் அவங்க தான் உங்களோட ஃபியான்சி, எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். நீங்களும் அதை ஏற்றுக்க பாருங்கள். இனிமேவும் என் பின்னாடி இந்த மாதிரி வராது, அப்புறம் என்னை இந்த மாதிரி தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறது அதெல்லாம் பண்ணாதீங்க கோச், தப்பு கோச், நம்ம பண்ணுறது தப்பு கோச் அப்படின்னு அழுகுறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துருக்கான். ஏன்டி உனக்கு நான் சொல்கிறது புரியவே மாட்டேங்குது, என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா, என் மேலே வச்சிருந்த லவ் அவ்வளோதானாடி கோச், நான் உங்களை லவ் பண்ணந்தான், இல்லைன்னா சொல்லலை, லவ் அது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிச்சு போயிடுச்சு. இப்போ உங்களோட லைஃப் சூசியான் கூட ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் வரதெல்லாம் நல்லா இருக்காது கோச். நான் இங்கே வந்தது கேம் ப்ளே பண்ண, என்னோட சாதனை அதான் சாதிக்கணும்னு நினச்சேன்.
அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமேவும் அதோட என் லைஃப் முடிஞ்சு போயிடும். நான் வேறு எதுக்குள்ளேயும் என் லைஃப்பை இன்டர்ஃபியர் பண்ண விரும்பலை. வேணாம், எனக்குன்னு யாரும் எதுவும் வேணாம். இப்போ இருக்கிறதே எனக்கு போதும். நான் நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கேன். ப்ளீஸ் கோச், புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டியை. அவங்க தான் உங்களுக்கு இனி எல்லாம். நீங்கள் அவங்களோட லைஃப் பார்ட்னர் ஆக போகிறவர். இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க கோச். அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி போக பார்க்குறீங்க. அப்போ ஜேகேவங்க கையை பிடிச்சிட்டு, ஏண்டி ஏண்டி உனக்கு என்ன புரியவே மாட்டேங்குது, கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லி கெஞ்சாத குறைய கேட்டுருக்கான். நீங்களும் எதையுமே காதில் வாங்காமல் லூசு கூமுட்டை மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை கோச், நான் சொன்னது தான் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. உங்களுக்கான பொண்ணு நான் இல்லை. உங்களோட ரேஞ்ச் ஸ்டேட்டஸ் வேறு, நான் வேறு கோச். எனக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படுற தகுதி கூட இல்லை. உங்களோட நிலமையே வேறு. ப்ளீஸ், உங்களுக்கு சூசியான் தான் கரெக்டான பேர், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்ன? எது ஸ்டேட்டஸா? இதெல்லாம் எப்போயிலேருந்து நீ பார்க்க ஆரம்பித்த? என்னடி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கிட்ட வரான். ப்ளீஸ் கோச், புரிச்சுக்கோங்க, என்ன இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தாதீங்க கோச், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான் எதையுமே கேட்காம நீங்கள் பாட்டுக்க கதவை திறந்துட்டு கடகடன்னு கீழே இறங்கி வரீங்க. இந்த ஜேகேவோ, என்ன சொன்ன? ஸ்டேட்டஸா? அப்போது நான் நினைக்கிற மாதிரி என்னோடய ஸ்டேட்டஸ் பெருசாக இருக்குன்னா நீ என்கிட்ட வர பயப்படுறியா அப்படின்னு சொல்லி இங்கே ஜேகே குழம்பி போய் நிற்கிறான். நீங்கள் கீழே இறங்கி தலையெல்லாம் கலைஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வரதை பார்த்து சூசியானுக்கும் இங்கே ஹார்ட் அட்டேக்கே வர மாதிரி இருக்குது. உள்ளே என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பீதியிலே கிடுக்கு அப்படியே உங்கள் கிட்ட ஓடி வந்து, உள்ளே என்ன நடந்துச்சு, என்ன பண்ண நீ அவரை அப்படின்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறா. இந்த கைராவோ, என்ன நடந்தால் உனக்கு என்னடி, நல்லா சாவு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் சிரிச்சிருக்கா. நீங்கள் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. இதோட இந்த பாட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.